வணக்கம். என்னுடைய பெயர் பார்த்தீங்கன்னா தணிகைவேல். நான் வந்து பிஇ இப்போ முடிச்சிருக்கேன். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த தோட்டம் பற்றி சின்னதாக வந்து நம்ம மாடியில் வச்சுருந்தோம். ஒரு கீரை வகைகள் அது மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கிட்ட வந்து நம்மளுக்கு ஒரு அமைப்பாக கிடச்சிது. அதை பதப்படுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மண்ணை கொட்டிட்டு உடனே வைக்கலை. ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா மண்ணை வந்து நல்லா ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வெளியில் முதல்ல வாங்கினோம். அதில் வந்து வெர்மி கம்போஸ்ட், மண்புழு உரங்கள் அந்த மாதிரியான போட்டுட்டு நல்லா ஒரு வருஷத்துக்கு பதப்படுத்திட்ட பிறகு தான் இப்போ நான் அந்த செடி கொடியெலாம் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆகுது. மாடியில் நான் சில செடியெலாம் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதில் பார்த்திங்கன்னா தக்காளி, இப்போ மழை வந்ததால் கொஞ்சம் இதுவாக இருக்குது. தக்காளி செடி, இது வந்து திணை, இந்த குருவி இருக்குது வீட்டில், அதுக்கு போடுற திணை போட்டால் அந்த மாதிரி வருது. இப்போ நம்ம வீட்டிலேயே எடுத்துக்கலாம். ஃபுல்லாக திணை செடி தான் இது. இதை காய வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு கற்பூரவள்ளி, இதுவும் நம்ம மூலிகை டைப் தான். சளி இருக்கும்போது நம்ம காலையில் வெறும் வயிறுலேயே வெறுமனே சாப்பிட்லாம். ஒரு 2 இலை சாப்பிட்லாம். துளசி கூட இதையும் சாப்பிட்லாம். நல்ல பையன். இதுதான் துளசியும் கற்பூரவள்ளியும் பக்கத்தில் வச்சுருக்கோம். மேக்ஸிமம் இதில் பார்த்திங்கன்னா முன்னாடி வேர்க்கடலை வச்சுருந்தாலாம் எடுத்துட்டேன். கீழே இருக்க முருங்கை மரம் பார்த்திங்கன்னா நம்ம மாடி ஹைட்டு இதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. இப்போ வெட்டி விட்டு அவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்கு. இப்போ வேணால் இல்லைருந்தே பறிச்சிக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு முருங்கைக்கீரை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான கொய்யா இலை எடுத்து நான் கஷாயம் வைப்பேன்னு சொன்னேன் இல்லைங்களா. கொய்யா இலை ப்ளஸ்ஸு சீத்தா கீழே வச்சுருக்கோம். சைடில் வந்து தங்காரலி எல்லாமே இவ்வளோ ஹைட்டுக்கு வந்திருக்கு. மாடிப்படி அளவுக்கு வந்திருக்கு. இப்போ மற்ற செடியெலாம் நம்ம கீழே அப்படியே போகும்போது பார்த்துட்டே போயிடலாம். படியில் பார்த்திங்கன்னா முன்னாடி நிறைய செடி வச்சுருந்தோம். இப்போ எதிர்க்க தோட்டம் ஸ்டார்ட் பண்ணதால் கொஞ்சம் மட்டும் தான் வச்சுருக்கேன். மீதெல்லாம் எடுத்தாச்சு. இதுலேயும் பார்த்திங்கன்னா சுத்தமாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே முதல்ல வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் சின்ன செடியாக வளர வச்சுருவோம். கொய்யா, அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கீழே வச்சுக்கலாம். கொய்யா, வெத்தலைலாம் இருக்குது. வெத்தலை ப்ளஸ்ஸு லெமன் செடி, இங்கேயும் ஒரு சாத்துக்குடி செடியும் வச்சுருக்கோம். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா மல்லி செடியெலாம் இருக்குது. கீரை வெரைட்டியும் இங்கே மணத்தக்காளி ப்ளஸ்ஸு முசுக்கை இங்கே இருக்குது. நான் மேலே காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். முசுக்கை இலை, இதுவும் வந்து தூதுவளைக்கு ஈக்குவலானது. இதுவும் வந்து நம்ம இந்த இலையை பறித்து வாஷ் பண்ணி நம்ம தோசையிலையும் செஞ்சு கலந்து சாப்பிட்லாம் அரைச்சி. அப்படி இல்லைன்னா சூப் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். ரசம் வைக்கிறோம் இல்லைங்களா, ரசத்துலேயும் வச்சு போட்டு சாப்பிட்லாம் அந்த முசுக்கையை. அதுக்கு தான் அதோட பயன். தூதுவளை எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே சேமாக தான் வந்து இந்த முசுக்கையும் யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதுவும் அந்த ஊதா கலர் சொன்னேன் இல்லைங்களா, இந்த செடி பூச்செடி, இது சங்குப்பூச்செடி ப்ளஸ்ஸு மல்லி செடி. மல்லி ப்ளஸ்ஸு வெத்தலை. கீரைங்க பார்த்திங்கன்னா இங்கே மேலே நம்ம எடுத்துக்கலாம். மணத்தக்காளி தான். இது வந்து படியில் வச்சுருக்கேன் நான். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ரசாயனம் இல்லாத இயற்கையான உரம் தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம். ரசாயனமே அற்ற பொருட்கள் நம்ம பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. அதனால் ஒரு ட்ராப் கூட நான் ரசாயனம் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஃபஸ்ட்டு மண்ணுக்கு பார்த்திங்கன்னா தொழு உரமாக ஆட்டு உரம், மாட்டு உரம் தனியாக வாங்கி வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணிக்கிறது. அதெல்லாம் வந்து 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரெகுலராக யூஸ் பண்ணிப்பேன். அது இல்லாமல் இலைத்தழையெல்லாம் தனியாக போட்டு வச்சுருக்கேன். அதோட உரத்தமும் யூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் மண்புழு உரம் தனியாக மூட்டையில் வாங்கி வச்சுருக்கேன். அதுவும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் கம்பல்சரி. இது வந்து மண்ணுக்கு தேவையான வந்து நம்ம அந்த நுண்ணுயிர்கள்லாம் வந்து பெருக்கணும் இல்லைங்களா, மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம மண்ணுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம செடி கொடியில் நல்லா ஊட்டச்சத்தாக வளரும். அது ஒரு பயன் இருக்குது மண்ணுக்கு. மேலே வந்து நம்ம பூச்சி வந்து தாக்குது கண்டினியூஸாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னா, பூச்சி கொல்லி யூஸ் பண்ணாமல் பூச்சி வெரைட்டிலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து மீன் அமிலம் ப்ளஸ்ஸு முட்டை அமிலம் ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன். இதில் பார்த்திங்கன்னா மீன் அமிலம் இதில் வந்து மீன் அமிலம்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதோ ஸ்மெல் அதிகமாக வரும் அப்படிலாம் நினைப்பீங்க. அப்படி கிடையாது. இது வந்து 45 days வந்து நம்ம மீன் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 கிலோ மீன் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு இது நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ யூஸ் பண்ணிக்கலாம். கூட நீங்கள் பழங்கள் எதுனா வேஸ்டான பழங்கள் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மீன் நான் சொல்கிறது வந்து கடல் மீனோ கவாய் மீனோ எது இருந்தாலும் அதோடய வேஸ்டேஜ் இருந்தால் கூட போதும். நீங்கள் போய் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதை வாங்கிட்டு நான் அந்த மாதிரி தான் செஞ்சது. வேஸ்டேஜில் போட்டது தான். நீங்கள் வந்து மீன் ப்ளஸ்ஸு வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை கிடச்சா, பழங்கள் கிடச்சா பெஸ்ட்டு. இருந்தால் போடுங்க, இல்லைனா பரவாயில்ல. இதை வந்து மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 45 நாள் வந்து நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடுறோம். போட்டுட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இதை வந்து நடுவில் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் கேப்பில் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அந்த கேஸை மட்டும் ரிலீஸ் பண்ணிடுறோம். ரிலீஸ் பண்ணிவிட்டு 45-50 நாளில் உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இது வந்து பஞ்சாமிர்த ஸ்மெல்லு வரும். இப்போ இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி
இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து நல்லா திக்காக இருக்கும், தண்ணியெலாம் கலக்கக்கூடாது. வெல்லம், மீன் ப்ளஸ்ஸு பழங்கள் கிடச்சா போட்டு டீகம்போஸ் ஆன பிறகு இதை எடுத்து நம்ம தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லிட்ரு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டரோ ஒரு 1/4 லிட்டரோ போட்டு கலந்து மேலே தெளிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா பூச்சி விரட்டியாகவும் நம்மளுக்கு பயன்படுது, அது இல்லாமல் வளர்ச்சி ஊக்கியாகவும் நம்மளுக்கு பயன்படுது. 2 பயன் இருக்குது. அதனால் மண்ணுக்கும் கொடுக்கலாம், ஏன்னா அதில் நுண்ணுயிர் இருக்கிறதுனால மண்ணுக்கும் நல்லா சத்து கிடைக்கும். அது மீன் அமிலம் சொன்ன மாதிரி அமிலத்தன்மை இருக்கிறதுனால நம்ம வந்து அதை அப்படியே ஓகே நல்லா பவராக இருக்குன்னு எடுத்து அப்படியே அடிக்கக்கூடாது, தண்ணியில் கலந்து தான் அடிக்கணும். ஒரு பக்கெட் வாளிக்கு ஒரு 1/4 லிட்டரோ ஒரு 200 ml போட்டு கலந்துக்கலாம். அதே மாதிரி சொன்ன மாதிரி தான் முட்டை அமிலம், இதுவும் சேம் வளர்ச்சி ஊக்கி ப்ளஸ்ஸு பூச்சி வரட்டியாகவும் பயன்படுத்துது. இப்போ போட்டிருக்கேன் இதில் போட்டு வச்சுருக்கனால இன்னும் 45 days ஆகணும். இதுவும் அதே மாதிரி தான். இது ஒன்றும் இல்லை, முட்டை எடுக்கிறோம், ஒரு 3 முட்டை எடுக்கிறோம்னா இந்த அளவுக்கு, அது மூங்குற அளவுக்கு லெமன் எலுமிச்சை சாறு, தண்ணி கலக்காத எலுமிச்சை சாறு அதுக்கு ஈக்குவலாக போட்டுட்டு அதே மாதிரி ஒரு 1/4 கிலோ வெல்லம், இந்த அளவுக்கு 3 முட்டைக்கு போதும் வெல்லம் போட்டு ஊற வச்சணும். அதே 45 daysக்கு எடுத்துகிட்டு சேம் ப்ராசஸ் தான். எடுத்துகிட்டு நம்ம வடிகட்டிட்டு என்ன பண்ணுறோன்னா தண்ணியில் கலந்துட்டு நீர் பாசனமாக கொடுக்குறோன்னா பக்கெட்டில் வாளியில் கலந்து கொடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் செடியில் அடிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கெட்டில் வாளியில் கலந்து வடிகட்டி அடிங்க, ஏன்னா உள்ளே இருக்கிற சின்ன சின்ன துகள்கள்லாம் வந்து இதில் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி நம்ம செடியில் மேலே இப்படி தெளிச்சிக்கலாம். ஈவினிங்கில் தெளிங்க, மேக்ஸிமம் ஒன்று காலையில் தெளிக்கலாம், இல்லைனா ஈவினிங்கில் தெளிக்கலாம், பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வெயிலில் தெளிக்க வேண்டாம். சேம் இதே ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு வந்து முட்டை அமிலம் சொல்லிட்டேன், மீன் அமிலம் சொல்லிட்டேன், தொழு உரமாக ஆட்டு உரம், மாட்டு உரம் ப்ளஸ்ஸு மண் உரம் வந்து தனியாக வாங்கி வச்சுருக்கேன் மூட்டியில். அதெல்லாம் வந்து நான் மாதத்துக்கு ஒரு தடவை கண்டினியூவாக யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் நல்ல பயன் தரணும் அப்படின்னா மாதத்துக்கு 2 தடவை செய்யணும். 15 நாள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா தான் பூச்சியோட தாக்குதல் இருக்காது. இப்போ ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா இது அடிச்சுமே வந்து லைட்டாக இருக்குது பாருங்கள். அதனால் வந்து இன்னும் மோசமான நிலமையில் இருந்தது எனக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ இதை அடித்த உடனே தான் இதை ஓரளவுக்கு காப்பாற்ற முடிஞ்சுது. வளர்ச்சியாகவும் இருக்குது. இந்த மரம்லாம் இப்போ ரெகுலராக காய்ச்சிட்டே இருக்குது. இதுவும் ப்ளஸ் மிளகா. இது வந்து இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா செடிக்குமே நான் கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கேன். இதனால் வந்து நம்மளுக்கு இயற்கையாக ரசாயனம் இல்லாத ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு நலவாழ்வுக்கு இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பவழமல்லி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இலை மட்டும் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இலை வந்து நம்ம கஷாயமாக போட்டு குடிக்கலாம். இதுவும் கொய்யா இலும் பெஸ்ட்டு பேராசிட்டமல், இயற்கை பேராசிட்டமல். நம்ம ஜுரம் வரத்துக்கு முன்னாடி டயர்டாக இருக்குன்னா போட்டு குடிக்கலாம்னு சொன்னேன் இல்லைங்களா. இதில் வந்து பூவும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் பூ எனி டைம் வருஷம் ஃபுல்லாக பூத்து கொட்டிகிட்டே இருக்கும் பூ. அதை வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் தோட்டத்துக்கு எதுக்கே வீட்டுக்கு ஃப்ரண்ட்லேயே நான் வச்சுருக்கேன். ப்ளஸ்ஸு செவ்வரளி, அங்கே ஒரு மரம் இருக்குது, அதெல்லாம் டெய்லியும் பூத்துட்டே இருக்கும். செவ்வரளிலாம் வந்து உங்களுக்கு சீசனே கிடையாது, டெய்லியும் எடுத்து நம்ம சாமிக்கு பறித்து போட்டுக்கலாம். செவ்வரளி ப்ளஸ்ஸு பவழமல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தங்க அரளி பக்கத்துலேயே வச்சு, எல்லாம் இடைவெளிலாம் இல்லை, தனித்தனியாக வச்சும் அது நல்லா தான் வளர்ந்துருக்கு. செவ்வரளி, இது செவ்வரளி கூட தங்க அரளின்னு சொல்லுவோம். ப்ளஸ்ஸு அது கூட சீத்தா மரம் ப்ளஸ்ஸு கொய்யா மரமும் இருக்குது, முருங்கை மரமும் இருக்குது. எல்லாமே பக்கம் பக்கமாக தான் இருக்குது. நான் நம்ம கொடுக்குற ஊட்டம் நல்லா கொடுத்துட்ருக்கோம். வெறும் தண்ணி மட்டும் கொடுக்காம வீட்டில் வேஸ்ட் ஆகிற காய்கறி கழிவு, அதுக்கப்புறமா நம்ம அந்த வீட்டில் இந்த வடி தண்ணி, அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற இந்த மீன் அமிலம், முட்டை அமிலம் எல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அது இல்லாமல் உரங்கள்லாம் நம்ம கொடுக்குறதுனால நல்லா வளர்ச்சி நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு நம்மக்கிட்ட. இதுதான், அதனால தான் நான் வீட்டில் எதிர்க்கே வச்சுருக்கேன் இதை. இப்போது இந்த பவழமல்லிலாம் சொன்னேன் இல்லைங்களா, இது இல்லாமல் எங்கெங்கே இடம் கிடைக்குதோ மாடி போகிற வழி படியில் மேலே எல்லா இடத்துலையுமே தொட்டி வச்சு நாங்கள் செடி வச்சுருக்கோம். மேலே முசுக்கி. இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு பவழமல்லி சொன்னேன் இல்லைங்களா, நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் முகப்புலேயே பார்த்தீங்கன்னா செவ்வரளி இருக்கும், அந்த சைடு தான் பவழமல்லி. அது இல்லாமல் மாடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா தொட்டியில் ஃபுல்லாக முசுக்கை, மல்லிப்பூ செடி, மேலே சில இந்த தக்காளி செடிகள், கீரை வெரைட்டி அந்த மாதிரியும் வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் அப்படியே போகும்போது ஒன்றுனாக்கா எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அங்கே எல்லாமே ஒரு இயற்கை சூழலாக இருக்குன்னு வச்சுருக்கோம். நீங்கள் சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆகிற இடத்துலேருந்து பார்த்தீங்கனாலே ஒரு அமைதியான சூழல் ப்ளஸ்ஸு ஃபுல்லாக செடி கொடியாக தான் இருக்கும் நம்ம ஏரியா. நம்ம மாடியில் ஒன்று உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது கீரை வகையில் முருங்கைக்கீரை மாதிரியே இருக்கிற மாயன் கீரை. இங்கே ஒன்று இருக்குது, அங்கே முன்னாடி வச்சுருக்கேன். மாயன் கீரை பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அதை எடுத்திங்கன்னா பால் வரும், பயப்பட வேண்டாம். அதை நல்லா அலசிட்டு நான் ஆல்ரெடி
செஞ்சிட்ருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு 2 டைமாவது செஞ்சுருவோம். இது ஒன்று, முருங்கைக்கீரை ஒன்று, இதெல்லாம் கண்டினியூஸாக செஞ்சுருவோம். வாரத்துக்கு ஒரு நாள் போட்டிங்கனாலும் மாதத்துக்கு 4 நாள் ஆச்சு. மாயன்கீரை 2 டைம் செஞ்சுருவோம். அதுவும் சேம் நல்ல இரும்பு சத்து நிறைஞ்சது உங்களுக்கு. மாயன்கீரையும் நம்ம பருப்பு கடைஞ்சி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆர்டினரியாக முருங்கைக்கீரை வதக்கிற மாதிரியும் நல்லா அலம்பிட்டு வாஷ் பண்ணிட்டு நம்ம அதையும் செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் நல்ல உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு. இது இந்த மூலிகைலாம் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு 4 டைம்ஸு, வாரத்துக்கு ஒரு டைம் ரெகுலராக மாற்றி எடுக்கிறதுனால நம்மளுடைய உடம்புல இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 45 ஏஜ் ஆச்சு. நான் இதெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ரசாயனம் இல்லாத ஒரு முறையை தான் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்கிறதுனால தான் இதை கொண்டு வந்ததே. நாங்கள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னால இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கொய்யா இலையும் பவழமல்லி முன்னாடியே வச்சுருக்கோம். அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வாழை இலை அன்றாடம் தட்டில் தான் சாப்பிட்றோம். ஆனால் வாழை இலை பெருசாக போடாமல் சின்னதாக கட் பண்ணி நான் இன்ஸ்டண்ட்டாக வச்சுருப்பேன். இப்போ சின்னதாக கட் பண்ணி அந்த தட்டில் போட்டு நம்ம சாப்பிட்டா அவ்வளோ நன்மை. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 டைமாவது சாப்பிட்லாம். இப்போ நம்ம பார்த்தது மாதிரி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறி, கீரைகள், அப்போ அதே மாதிரி பழங்கள் எது நம்ம வேணுமோ நம்ம வச்சு மேக்ஸிமம் அதுபோல் மூலிகை வேறு வச்சுருக்கோம். நம்மளுக்கு தேவையானது எதோ நம்ம ஆரோக்கியமாக வாழ்க்கை நடத்துறதுக்கான காய்கறிகள் நம்ம வச்சு பயன்படுத்துகிறோம். அது என்னோடய தேவை போக நான் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னோடய தெரிஞ்சவங்களுக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன். கேட்குறவங்களுக்கு வரவங்களுக்கும் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்கள்கிட்ட என்ன வெரைட்டி இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணலாம். எல்லாமே நம்ம இலவசமாகவே இது பண்ண போகிறோம். நன்றி, வணக்கம். நம்மை தாக்கும் சிறு சிறு நோய்களுக்கு கூட மருத்துவரிடம் செல்லாமல் நோய்களை போக்கக்கூடிய மருந்துகளை வீட்டிலேயே நாம் உற்பத்தி செய்யலாம். எப்படி என்று கேட்கின்றீர்களா? நம் வீட்டில் தோட்டம் ஒன்று அமைத்து அதில் எளிய மூலிகை செடிகளை வளர்த்தால் பல நோய்களுக்கு அரிய மருந்தாக அவைகள் அமைவதுடன் இயற்கை முறையிலேயே நம்மை காத்துக்கொள்ள முடியும். மூலிகை செடிகளை தவிர நம் வீட்டில் இயற்கை முறையிலேயே கீரை வகைகள் மற்றும் காய்கறிகளை வளர்த்து நம் உடல் நலத்தையும் பாதுகாத்துக் கொள்ளலாம். பாருங்கள், இன்றைய நிகழ்ச்சியில் நமக்கு தன் தோட்டத்தில் தான் வளர்க்கும் பல்வேறு செடிகளை அறிமுகப்படுத்துகிறார் சென்னை ஆழ்வார் திருநகரில் வசிக்கும் திருமதி சுபஸ்ரீ விஜய் அவர்கள். சின்ன வயசுலேருந்தே எனக்கு மூலிகை செடிகள் மேலேயும் மாடி தோட்டம் அமைக்கணுங்கிற இதுலேயும் ரொம்ப ஆர்வம் இருந்தது. அது தவிர தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நடத்தின மாடித்தோட்டம் ரூஃப்டாப் கார்டனிங் கோர்ஸ் ஒன்று அட்டன் பண்ணினேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இந்த மூலிகை செடிகளும் காய்கறி தோட்டமும் அமைச்சிருக்கோம். இதில் கீரைகள்லே ஒரு 12 வகையான கீரைகள் வீட்டிலே வச்சுருக்கோம். அதை தவிர அவரை, கத்திரி, வெண்டை போன்ற செடியும் அப்புறம் அரிய வகை மூலிகைகளும் எங்கள் வீட்டில் இருக்குது. அது மூலிகை நர்சரி ஒன்று நடத்திட்டு வரோம். அதுலேயும் ஒரு 15 வகையான வீட்டிலேயே சீக்கிரம் எளிய முறையில் வளர்க்கக்கூடிய மூலிகைகளையும் நான் இங்கே எங்கள் நிறுவனத்தின் மூலமாக விற்பனை செஞ்சுட்டு வரோம். இயற்கை உரமும் வீட்டிலேயே தயாரித்து கொடுத்துட்டு வரோம். இந்த இயற்கை விவசாயத்தில் இருக்கிற ஆர்வத்தின் மூலமாக இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட தானியங்களை கொண்டு இயற்கை சத்து மாவு, மூலிகை குளியல் பவுடர், அப்புறம் மூலிகை தைலங்கள் அதெல்லாம் எங்கள் நிறுவனம் இங்கே இருக்கிற இயற்கை அங்காடிகளுக்கு, நம்ம சென்னை சிட்டியில் இருக்கிற இயற்கை அங்காடிகளுக்கு கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். இந்த 12 வகையான கீரைகளில் பொன்னாங்கண்ணி கீரை, முடக்கத்தான் கீரை, கற்பூரவல்லி, பசலைக்கீரை, இது போன்ற பல வகையான கீரைகள் வச்சுருக்கோம் வீட்டில். கீரைகளை வாங்கிறதுக்கு நாங்கள் வெளி மார்க்கெட்டுக்கு போகிறதே கிடையாது. வீட்டிலையே சுழற்சி முறையில் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு 2 தேவைப்படும் 2 கீரைகள் எங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துப்போம். அதுக்கப்புறம் மூலிகை செடிகளில் துளசி, விபூதி பச்சிலை, லெமன் கிராஸ், சிறியானங்கை போன்ற மூலிகைகளையும் வீட்டிலேயே வளர்த்துட்டு வரோம். அவரையில் செடி அவரை, கொடியில் காய்க்கிற அவரை 2 வகையும் இருக்குது எங்கள் வீட்டில். அதற்கப்புறம் புடலங்காய், இங்கே வெண்டைக்காய், கத்திரி, சோயா பீன்ஸ், கொத்தவரை, அதற்கப்புறம் அரிய வகை கிழங்குகளில் காவலிக்கிழங்கு, வெத்தலைவள்ளி கிழங்குன்ற 2 வகையான கிழங்கு வகைகளும் வீட்டில் வச்சுருக்கோம். வீட்டில் வளர்த்து வரும் 12 வகையான கீரைகளை பற்றி பார்ப்போம். பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு மிகவும் நல்லது. இதை வெளியில் நம்ம மார்க்கெட்டில் வாங்கும்போது
ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் அது பெஸ்டிசைட்ஸும் போட்டிருப்பாங்க. இது வீட்டிலையே நம்ம வளர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான பலனை பெறலாம். அதை தவிர எங்கள் வீட்டில் வந்து மல்டிவைட்டமின் கீரைன்னு ஒரு தவசி முருங்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு கீரை இருக்குது. இந்த கீரையை வந்து ஒரு கைப்பிடி அளவான கீரையில் வந்து ஒரு நாளோட விட்டமின் சப்ளை இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதையும் எங்கள் வீட்டிலே வளர்த்து வரோம். அதை தவிர சாலட் கீரை, நம்ம நார்மலாக வீட்டில் செய்யக்கூடிய சாலட்லேயே யூஸ் பண்ணக்கூடிய சாலட் கீரை என்றொரு வகை இருக்குது. அதுபோக மணத்தக்காளி கீரை, மஞ்சக்கரிசலாங்கண்ணி, வெள்ளைக்கரிசலாங்கண்ணி இந்த போன்ற கீரையும் வீட்டில் வச்சுருக்கோம். இந்த வெள்ளைக்கரிசலாங்கண்ணி கீரையை வந்து ஒரு செம்பருத்தி இலைகளோடு சேர்த்து அரைச்சி தலைக்கு ஒரு பேக் மாதிரி போட்டு அலசினோன்னா இந்த சிறு வயதிலே வர்ற ப்ரீமெச்சூர் கிரேயிங் ஆஃப் ஹேர் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி லிவர் டிசீஸ் எதுவுமே வராமல் தடுக்கிறது வந்து இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை. அதை தவிர பொன்னாங்கண்ணியிலே 2 வகை இருக்குது, பச்சை பொன்னாங்கண்ணி, சிவப்பு பொன்னாங்கண்ணின்னு. இது ரெண்டுமே வந்து இரத்த விருத்திக்காகவும் பொன் ஆகும் காணி இதை தொடர்ந்து 48 நாள் நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா நம்ம உடம்புல வந்து தங்கச்சத்து ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் அந்த மாதிரியான கீரை வகைகளும் எங்கள் வீட்டில் வளர்த்துட்டு வரோம். சின்ன வயதுலேருந்தே வந்து மூலிகைகள் மேலே எனக்கு ஈடுபாடு உண்டு. அது தவிர நான் வந்து ஒரு சித்த மருத்துவர்கிட்ட வந்து கொஞ்ச நாள் மூலிகை பயிற்சி எடுத்துக்கிட்டேன், மூலிகைகள் சம்மந்தப்பட்டது. அதனால் அதில் ஏற்பட்ட ஆர்வத்தில் வந்து வீட்டில் நிறைய மூலிகைகள் வளர்த்துட்டு வரோம். திப்பிலி, வெத்தலை, இது லெமன் கிராஸ், சிரியானங்கை, அப்புறம் குளோரியஸா சூப்பர்பான்னு சொல்கிற இது வந்து கண்வெளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. செங்காந்தள் பூ அதில் வர்ற மலர் வந்து அது வந்து ஆன்டி கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மூலிகைகள், அரிய வகை மூலிகைகளும் நம்ம வந்து அதை பாதுகாத்துட்டு வரணும். ப்ளஸ் மக்களுக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் அதை பற்றின அவேர்னஸை உண்டு பண்ணணுங்கிறதுக்காகவே பல சிறப்பான மூலிகைகளையும் நாங்கள் வளர்த்துட்டு வரோம். திருநீத்து பச்சிலையில் வந்து நம்ம பூச்சிக்கடிக்கோ ஏதோ வந்து அந்த இலைச்சாரை தடவணுன்னா அந்த பூச்சிக்கடி வந்து குணமாகும். இந்த மாதிரி அதே மாதிரி துளசியிலேயே 2-3 வகைகள் எங்கள் வீட்டிலையே, கருந்துளசி, லெமன் துளசி, இது எல்லாமே எங்கள் வீட்டில் வச்சுட்டு வரோம். செம்பருத்தி பூவில் வந்து ஒரு 15 வகையான செம்பருத்தி பூ வளர்க்குறோம். மல்லிகையிலையும் விதவிதமான மல்லிகையிலே ஒரு 12 வகையான மல்லிகை பூ எங்கள் வீட்டில் இருக்குது. இந்த லெமன் கிராஸ் டீயில் யூஸ் பண்ணலாம். அது வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு மிகவும் தேவையானது. அதை வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்லேயோ புலாவ்லேயோ தினசரி சமையல் நம்ம சிறிதளவு யூஸ் பண்ணலாம். அதை தவிர அதுக்கு இன்னொரு யூஸும் இருக்குது. அது வந்து பெஸ்ட் ரிப்பலண்ட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வீடு துடைக்கும் போது கூட அந்த இலைகளை அரைச்சி அந்த சாற்றை வந்து கொஞ்சம் வீடு துடைக்கிற தண்ணீரோடு கலந்துச்சுன்னா வீடு வாசனையாகவும் இருக்கும், சிறு பூச்சி போட்டு அண்டாது அப்படிங்கிறாங்க. அதுபோக கீழாநெல்லியில் வந்து மஞ்சக்காமாலைக்கு ரொம்ப நல்ல மருந்து. மஞ்சக்காமாலை இருக்கும்போது தான் சாப்பிடணும் இல்லை, லிவர் ஸ்டிமுலண்ட் அது. அதனால் அதையும் நம்ம அன்றாட இதில் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை குழந்தைங்களுக்கு வந்து அதை கொஞ்சமாக அரைச்சி கொடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். துளசியை வந்து நம்ம சளிக்கோ கற்பூரவள்ளி இலைகளோடு சேர்த்து துளசி இலையில் வந்து சளிக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் தும்பை பூ இருக்குது. தும்பை செடி வந்து குழந்தைகளுக்கு சளி இருமல் இருக்கும்போது அந்த தும்பைப்பூ சாற்றை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து எளிய முறையில் நம்ம அன்றாடம் வீட்டில் எதற்கெடுத்தாலும் அலோபதி டாக்டரை போய் பார்க்காம அன்றாட வாழ்வில் நம்ம நம்மளாக செஞ்சுக்கக்கூடிய மருத்துவ முறைகள். இதெல்லாம் நோய் வராமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகள், இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஃபார்முலாஸ். இதெல்லாம் இந்த மூலிகை வகைகளில் வந்து கண்வெளிக்கிழங்குன்ற மூலிகை வந்து அதோட விதைகளும் வந்து வெளிநாட்டு ஏற்றுமதியில் பெரிய பங்கு இருக்குது. இது வந்து ஆன்டி கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த கண்வெளிக்கிழங்கோட பூவான செங்காந்தள் மலர் அது வந்து நம்மளோட பழைய கால இலக்கியங்கள்லாம் வந்து பெண்களின் விரலுக்கு இதை ஒப்பா சொல்கிறாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டோட ஸ்டேட் ஃப்ளவர் இந்த செங்காந்தள் மலர். அதற்கப்புறம் பிரண்டை வந்து இங்கிலீஷில் வந்து இதற்கு போன் வைன்னு பேர், சமஸ்கிருதத்தில் வந்து வஜ்ரவல்லி, எலும்புகளுக்கு வலுவூட்டக்கூடியது. நம்ம எலும்பு முறிவுக்கோ இதுக்கோ வந்து இந்த வஜ்ரவல்லி இந்த பிரண்டையை வந்து உள்ளுக்கு நம்ம சாப்பிட்டு வெளியிலையும் சித்த மருத்துவர்கள் வந்து இதை நச்சு அந்த காயத்தின் மேலே வச்சு கட்டுவாங்க. இது வந்து சீக்கிரம் அந்த எலும்பு முறிவை வந்து குணப்படுத்தும். அதை தவிர ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிற முதியவர்களுக்கோ ஏதோ வர்ற எலும்பு தேய்மானத்தை வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது. அதனால் நம்ம அன்றாடம் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ 15 நாளுக்கு முறையோ இந்த பிரண்டையை வந்து நம்ம அன்றாட சமையலில் சேர்த்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் காய்கறி தோட்டங்களில் வந்து பொதுவாக நம்ம வாங்குகிற காய்கறிகளில் வந்து
காய்கறிகளோட சத்தை விட அதில் இருக்கிற பெஸ்டிசைட்ஸோட அளவு தான் அதிகமாக இருக்குது. இதனால் பல மன வளர்ச்சி குன்றதோ அப்புறம் கேன்சர் வர்ற வாய்ப்புகளோ அதிகம்னு இப்போ வர்ற தகவல்கள் நம்ம இப்போ நேரடியாக பார்க்குற விளைவுகள்லேயே வந்து நமக்கு தெரியுது. இதை வந்து நம்ம தடுக்கணும்னா ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம காய்கறி தோட்டத்தை நாமளே தயாரிச்சுக்கணும். அதுலேயும் வந்து அது ஒன்றும் கடினமான வேலை இல்லை. நம்மளோட நார்மல் பிளாஸ்டிக் வீட்டு அதாவது உபயோகம் குறைவான நமக்கு வேஸ்ட்டான இதுலேருந்தே நம்ம வந்து இந்த காய்கறி தோட்டத்தை உருவாக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து வாட்டர் கேன் தண்ணி கேனோட இதை கட் பண்ணி தான் நாங்கள் வச்சிட்ருக்கோம். வெயில் தாங்கக்கூடியது, விலையும் இது மலிவு, அல்லது சாக்கு பையிலையும் வளர்க்கலாம். இதில் வந்து மண், எரு, அதுக்கப்புறம் அதாவது நல்ல தரமான மண், மணல், எரு, இது 3 சம பங்கில் போட்டு தரமான விதைகள் முக்கியம். அது இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட விதைகளாக இருந்தால் இன்னும் உகந்தது. இப்போ அந்த வகையில் இந்த இயற்கை உரத்தில் வந்து வெளியில் எங்கேயும் வாங்காமல் நானே வந்து இந்த உரத்தை தயாரிக்கிறேன். வேப்பம் புண்ணாக்கு, கடலை பிண்ணாக்கு, கடல் பாசி போன்ற பொருட்களை வீட்டில் வச்சு கலந்து நானே இதை தயாரிச்சுட்டு வரேன் பயோ என்சைம்ஸோட. அதற்போக இயற்கை விவசாயம் சார்ந்த புத்தகங்களை நான் படித்ததுனால அதில் வந்து அதில் கொடுத்துருக்கிற மூலிகை, பூச்சி விரட்டி, பஞ்சகவ்யா இதெல்லாம் வீட்டிலையே நான் தயாரிச்சுக்கிறேன். அதனால் உரம் வாங்குகிற செலவும் எனக்கு கம்மி. நம்ம உரத்தில் என்ன போடுறோங்கிறது நமக்கு தெரியும். அதில் வந்து தரமான உரம்ன்றத நம்பிக்கையும் நமக்கு கிடைக்கும். இதில் வந்து தேங்காய் பாலும் மோரும் கலந்து நான் வந்து ஒரு திரவ உரம் தயாரிக்கிறேன். இது வந்து பெஸ்ட் ரிப்பலண்ட்டாகவும் பூச்சி விரட்டியாகவும் யூஸ் ஆகுது. அதை தவிர பூக்கள் ஃப்ளவரிங்க்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது.